என்னத்த தோன்றது? குடிசையா இருந்தா ஈஸியா அடிச்சலாம், கோயில இடிக்க முடியுமா? சொத்து சேருதுன்னா என் மூளை அதிகமா யோசிக்கணும். அதுக்காக எத்தனை தலை எடுக்கணும்னாலும் தயங்க மாட்டேன். இந்த ஊருக்கே அவ குறி சொல்லட்டும். அப்படிப்பட்ட அவளுக்கு நான் குறி சொல்றேன்டா. அப்படின்னா பஞ்சமுகிய கொல்ல போறீங்களா? அண்ணா வேண்டாண்ணா, பஞ்சமுகிய ஊரே தெய்வமா வணங்குதுண்ணா. வேண்டாண்ணா, அந்த பாவம் நம்மள சும்மா விடாதுண்ணா. நான் சொல்றத கேளுண்ணா. பஞ்சமுகி உயிரோட இருந்தா அந்த புதையல் கிடைக்காது. வாங்க சாமி. நமஸ்காரம் சாமி. வாழ்க வளமுடன். வணக்கம் சாமி. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க சாமி? எனக்கு என்னடா குறைச்சல்? என் பக்தர்கள் தங்க கட்டிகளா கொடுத்து என் காலில் விழுந்து பாத பூஜை பண்றாங்க. அப்ப நாங்க எதுவும் தர வேண்டாங்கிறீங்க? வீடு நல்லா இருக்கா சாமி? திவ்யமா இருக்கு. வணக்கம் குரு. வணக்கம் இது எங்க மாமா, வணக்கம். இது எங்க அக்கா. ராமன் சீதைய மாதிரியே இல்ல? அதான் இல்லன்னு நீயே கரெக்டா சொல்லிட்டாரு. வாங்க, உட்காரு. எனக்கு தெரியாத ஜாதகமே கிடையாது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் நான் தோல்ல போடுற துண்டு, ராசிகள் எல்லாம் நான் போடுற பஞ்சாங்க சட்டை. என்ன உங்க பட்டு வேஷ்டியா? நான் சபிச்ச அடுத்த நிமிஷமே நீ பஸ்பமாடுவ. மன்னிச்சிருங்க சாமி. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. இப்போ சொல்லு, என்ன பண்ணணும்? சடங்கா, சாந்தி முகூர்த்தமா, புதுமனை புகு விழாவா, இல்ல உனக்கு 60ஆம் கல்யாணமா? சொடக்கு போடுற நேரத்துல எல்லா நவகிரகத்தையும் கேட்டு நான் உனக்கு முகூர்த்தத்தை சொல்றேன். முகூர்த்தமா? இது கல்யாணம் இல்ல, கருமாதி சாமி. ஒரு கொலை பண்றதுக்கு நீங்க யமகண்டம் குறிச்சு சொல்லணும். கருமாதி பண்றதுக்கு என்ன யமகண்டம் குறிக்க சொல்றியா? யார கொல்றதுக்குடா இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிற? பஞ்சமுகி. என்ன சொன்ன? என்னடா சொல்ற? எல்லாரும் தெய்வமா வணங்குற அந்த பொண்ணை கொல்ல சொல்றியே, உனக்கு என்னடாச்சு? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில யமகண்டம் குறிக்க சொல்லி என்கிட்ட ஒருத்தன் கூட கேட்டதில்லடா. அதுக்காக தானே இப்ப பார்க்க சொல்றோம். எங்க மாமா கை ரொம்ப ராசியான கை. யமகண்ட முகூர்த்தத்தை பார்த்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆச்சாரியாரே கை நிறைய கரன்சி வாங்கிட்டு போலாம். என் சாபத்துக்கு பலி ஆயிடுவேன். என்னல்ல ஏய், வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லடா. என்ன வேலைக்கு வாங்க பார்க்காத. இப்படி ஒரு கேடுகட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன்டா. வர ஆச்சாரியாரே கைய. இருங்க. ஏய் ஆச்சாரி, நான் சொல்றத கேளு. உனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். யமகண்டத்தை குறிச்சு சொல்லு, இல்லன்னா நான் உனக்கு யமகண்டத்தை குறிச்சிருவேண்டா. பைத்தியக்காரா, சாமியார கத்தியால குத்துனா அவருக்கு வலிக்காது? வலிக்கும். வலிக்காத மாதிரி கழுத்தை நெரிச்சு கொண்டு என்ன விட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். எங்கடா போற? எங்க மாமா கண்ணுல சந்தோஷத்தை பார்க்கணும். உட்காரியா? உட்கார்ந்துட்டு போச்சு. இது என்னது? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கீழே உட்கார்னு அர்த்தம். உட்காரியா? சரிதான். பஞ்சமுகிக்கு பூஜை புனஸ்காரம், எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற சக்தி வர காரணம் இந்த கேதுதான். இப்போ அந்த கேதுவே நீச்சம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, குருவும் சனியும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பஞ்சமுகிக்கு கெட்டது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அவளுக்கு கெட்ட நேரம் இருந்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில 11 மணியிலிருந்து மதியம் 12:30 வரை பஞ்சமுகிக்கு யமகண்ட காலம். அந்த நேரத்துல அவளுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அத அவளால தடுக்கவே முடியாது. ஆனா ஒரு நொடி முன்ன பின்ன ஆனா உங்க சாவை யாராலையும் தடுக்க முடியாது. நாசமா போனே. எந்த இடத்துல உட்கார்ந்து என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் கலந்துட்டு இருக்கிறத நான் மறந்துட்டேக்கா. டேய் முட்டா பையலே, அது மஞ்சள் குங்குமம் இல்லடா, அதுல கந்தகம் கலந்துகிட்டு இருக்காங்க. பஞ்சமுகி, நீ இன்னைக்கு
இந்த மஞ்சள் குங்குமத்துல ஜொலிச்சு தகதகன்னு நெருப்புல எரிஞ்சு மடமடன்னு சாம்பலாக போறடி. அண்ணா வேண்டாண்ணா, அந்த பொண்ணை கொல்ல வேண்டாண்ணா. அவ ரொம்ப பாவம்ண்ணா, தயவு செஞ்சு விட்டுருண்ணா. இந்த ஒரு தடவை நான் சொல்றதை கேளுண்ணா. அண்ணா, பஞ்சமுகிக்கு சின்ன குழந்தை கூட இருக்குண்ணா. அந்த குழந்தைய அனாதை ஆக்கிடாதண்ணா. உன் காலம் பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேண்ணா. அண்ணா, நான் சொல்றதை கேளுண்ணா. பஞ்சமுகியை கொல்ல வேணாண்ணா, அது ரொம்ப பாவம்ண்ணா. இது வரைக்கும் ஜனங்களுக்கு பஞ்சமுகி சொன்னதெல்லாம் அப்படியே நடந்திருக்குண்ணா. சின்ன வயசுல எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ எல்லாரும் நான் செத்துருவேன்னு சொன்னாங்க. ஆனா பஞ்சமுகி மட்டும் நான் பொழைச்சிருவேன்னு சொன்னாண்ணா. டேய், நான் அந்த புதையலுக்காக என்ன வேணாலும் செய்வேண்டா. பஞ்சமுகி உயிர் பிரிய போகுதுடா. அம்மாவை சாந்தப்படுத்தணும். சாந்தமாகுமா, சாந்தமாகு. யாராவது போய் அம்மனுக்கு ஆரத்தி எடுக்குமா? அஜய் தப்பிச்சுட்டான் போல இருக்கு. ஊர்ல போய் சொல்லிட்டானா நம்மள சமாதி ஆக்கிடுவாங்க. போய் புடிங்கடா. புடிங்க, போங்கடா. நினைச்ச மாதிரியே நாம பஞ்சமுகிய கொன்னுட்டோம். கோயிலுக்கு வர பக்தர்களையும் கொல்லுங்கடா. அப்ப கோயிலுக்கு பூஜை செஞ்சா கேடுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி கோயிலையே இழுத்து மூடுங்கடா. ஐயா, ஐயா, கோவிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு வரவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்களா? கோயிலுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு தெரியல. சாமி கும்பிட கோவிலுக்கு போறவங்க எல்லாம் அங்கே வந்து செத்துறாங்க. பஞ்சமுகி செத்து போனதுல இருந்து இப்படி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு இந்த ஊர்ல. கோயில்ல பஞ்சமுகி செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர பக்தர்களும் செத்து போறாங்க. வெளியூர் ஆளுங்க நம்ம ஊருக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு பூஜையை நிறுத்தி வைக்கும். என்ன சொல்றீங்க? பூஜையை நிறுத்தணுமா? உசாரி ஐயா, இல்லைன்னா நம்ம ஊரு சுடுகாடா மாறிடும். நான் சொல்றது நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான். செத்து போறீங்களா? டேய், கொஞ்ச நாள் கோயிலை மூடுங்கடா. மூடுங்க. என்னடா, என்னாச்சு? அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே கோயில்ல புதையில தோண்ட ஆரம்பிச்சோம். தோண்டுனா பயங்கரமான சத்தம் வருதுண்ணா. புரட்டுத்தனமான மிருகங்களோட சத்தம் கேக்குதுண்ணா. கோயிலுக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. ஆமாண்ணே, நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. கோயில்ல புதையில தோன்றது ரொம்ப கஷ்டம். நாங்க சொல்றதை நம்புன. அந்த புதையலை எடுக்க யார வர வைக்கணுமோ அவனை வர வைக்கிறேன். உன்னை பிடிச்சிருக்குடா. என் சக்தியால செய்ய முடியாத வேலை ஏதும் இல்ல. நீ உன் பலத்தால இப்ப வரைக்கும் பண்ணுனதெல்லாம் பஞ்சமுகிய கொன்னுட்ட, கோவில மூடிட்ட. நல்ல காரியத்தை நடுவுல நிறுத்தலாம், ஆனா கெட்ட காரியத்தை நிறுத்தக்கூடாது. உன் புத்தியும் என் சக்தியும் சேர்ந்தா புதையல் உனக்கு சொந்தமாகும்டா. ஹனி,
பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் என் பஞ்சமுகைக்கு எல்லாமே இந்த அம்மன் கோவில் தான். இந்த கோவில் மண்டபத்தில் தான் அவ பிறந்தா. அம்மன் சன்னதிலேயே பூஜை பண்ணி வளர்ந்தா. கடைசியில் அந்த அம்மன் கிட்டேயே போய் சேர்ந்துட்டா. சரி போலாமா? மாமா, மாமா. தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா? ஸ்ரீராம், இந்த பொண்ணை பாக்குறப்ப நம்ம பஞ்சமுகியை பாக்குற மாதிரியே இருக்கா மாமா? ஆமாப்பா, நம்ம பஞ்சமுகி மாதிரியே இருக்கா. ஆனா இல்ல மாமா, இவங்க பேரு ஹனி. ஹனியா? வாமா, வா, உள்ள வா, உள்ள வாங்க. உள்ள போங்க. வாங்க வாங்க வாங்கம்மா. ஐயோ, இதை ஏன்டா கீழே போட்டா? எலுமிச்சை பழத்தை ஜூஸ் கீஸ் போட்டு குடிப்பான்னு பார்த்தா தரையில போட்டு கோலி விளையாடுறா. நீங்க விளையாடுங்க. டேய், என்னடா எல்லா எலுமிச்சை பழமும் ஒவ்வொரு திசையில போயிடுச்சு, இது மட்டும் பிரேக் அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிக்குது. டேய், புரியலையா? அங்க தோண்ட சொல்றாரு, தோண்டுங்க. கதா கதா ஸ்ரீ ஸ்ரீ க்ரீம் 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 ஜதபத்ரகா. சிங்கனே, ஏதோ சத்தம் வருதுன்னு. கொலுசு சத்தம்டா. புதையில தோண்டும் போது கொலுசு சத்தம் கேட்கும்னு வண்டப்புலி என்கிட்ட சொன்னாரு. யாரம்மா? அவங்க தாத்தா. ஆமா, என் பேரு சிங்கப்புலி, எங்க அப்பா பேரு சிறுத்தைப்புலி, எங்க தாத்தா பேரு வண்டப்புலி, என் முப்பாட்ட பேரு கருத்தப்புலி. அப்படி என்ன? பல்ல கட்டாம பல்ல சரிண்ணே. தோண்டே. டேய், அவன் என்னடா நாமெல்லாம் பயத்துல நடுங்கிட்டு இருக்கோம், அவன் நான் கடவுள் ஆரியா மாதிரி நின்னுட்டு இருக்கான். கஜா சதா கதம் கதா ஹக்கம் பதா கதீம் ததோ கிதா 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 ததம் க்ரீம் க்ரீம் லீம் க்ரீம் 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 க்ரீம். பஞ்சமுக்கியோட ஓடிடா, ஓடுங்க. கஜா புதோ சதா கதம் ததம். மாமா, ஐயோ மாமா, 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 கதவு
இந்த டைம்ல என்ன கூப்பிடுறாங்க பார்த்துட்டு வரேன்